இந்த பொண்ணு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்டாக்லாம் எடுத்து ஃப்ரீசர் ரூம்ல வச்சிட்டு இருக்கா. அந்த மேனேஜர் அந்த பொண்ணு உள்ள இருக்கிறது தெரியாம அந்த ஃப்ரீசர் ரூமோட டோரை லாக் பண்ணிடுறாரு. அந்த மேனேஜர் வெளியே வந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மொத்தமா கஃபேவே க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ உள்ள மாட்டிட்டு இருக்க இந்த பொண்ணுமே எவ்வளவோ கத்தி கத்தி கூப்பிட்டு பார்த்தோம், வெளியே ஒரு துளி கூட சவுண்ட் கேட்கறதுனால உள்ளே வசமா மாட்டிக்கிறா. அப்படியே கொஞ்ச நேரத்திலே அந்த பொண்ணோட கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அந்த பொண்ணோட அப்பாவும் இவ்வளவு நேரம் ஆகி பொண்ணு வரலன்னு சொல்லிட்டு மாலிக்கே போய் போன் நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு போனை வெளியே வச்சிருக்கா. அந்த பொண்ணோட அப்பா கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு கால் பண்ணி கேட்கவோ அவங்களும் ஆஃப் டேங்கறனால மேனேஜர் கால் பண்ணி கேக்குறாங்க. அந்த மேனேஜருமே அவ எப்போ வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி டக்குன்னு போன் காலை கட் பண்ணிடுறாரு. உடனே அந்த பொண்ணோட அப்பா ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் என் பொண்ணு எங்கன்னு கேட்டு அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அப்படியே அவனையுமே ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் அவரோட பொண்ணை காணன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பக்கம் அந்த பொண்ணு குளிர் தாங்க முடியாம டேப்பெல்லாம் எடுத்து கையில காலில் சுத்திக்கிட்டு அங்க இருக்க பேப்பர்ல எடுத்து பத்த வச்சு குளிர் காயறா. இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். இப்போ இப்படியே 3 ஹவர்ஸ் ஆக உள்ள இருக்க அந்த பொண்ணுக்கு குளிர் தாங்க முடியாம அங்க இருக்க ஒரு மீட் பேக்கேஜ் எடுத்து ஓடிட்டு இருக்க ஒரு ஃபேனை எப்படியோ நிப்பாட்டிடுறா. அந்த பொண்ணோட அப்பா கடைசி ஒரு தாட்டி மாலுக்கு போய் பார்க்கலான்னு போறாரு. அப்ப அங்க இருக்க செக்யூரிட்டி அந்த பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டு இந்த பொண்ணு எப்பவுமே கிட்ட பேசிட்டு தான் போகும், இன்னைக்கு பேசவே இல்லை, அப்பனா அந்த பொண்ணு மாலுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணோட அப்பாவும் போலீஸ் கால் பண்ணி வர சொல்லி உள்ள போய் பாக்குறாங்க. ஃப்ரீசர் ரூம்குள்ள இருக்க அந்த பொண்ணு அங்க இருக்க ஒரு சின்ன டோரை ஓபன் பண்ணி ஒரு இரும்பு தட்டை வச்சு அங்க இருக்க பைப்ல அடிக்கிறா. அந்த சத்தம் கேட்டு இந்த பொண்ணோட அப்பாவும் பைப் கிட்ட போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரீசர் ரூம்குள்ள தான் இருக்கான்னு சொல்றான். உடனே எல்லாரும் கஃபே ஓபன் பண்ணி ஃப்ரீசர் ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு சுயநனவே இல்லாம இருக்கா. அப்படியே அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க.